10 பைசா சம்பாதிக்காம வாழ்றதுக்கெல்லாம் ஒரு குடுப்பணம் வேணும். அடுத்த ஜென்மத்துல இளங்கோவா என்ன படைச்சிருப்பான்னு ஆண்டவன்ட்ட ஒரு எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன் போடலான்னு இருக்கேன். வீட்டுக்காரம்மா சந்தேகப்படாம இருங்க. இந்த ஜென்மத்திலே இளங்கோ தான். போங்க போங்க. ம். அப்பா ஜோக்கு. ஓ ஜோக்கா. ஏய் இந்தா थैंक यू பா. ஏய் எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பர். ஆனா கார்டு தான் எத்தனை வர ஜோக்கா? மாட்டேங்குது. 13. அம்மா வந்துட்டாங்க. அப்பா அம்மா வந்துட்டாங்க. கிளம்பு கிளம்பு எல்லாம் அவங்க வீட்டுக்கு போங்க. ஓ அந்த போணுமா? வா 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 வா. ஏய் புடு உட்காருடி. புடு. ஏய் அகரா வா. வட சாவி. சாவியை கொடுங்க மாமி. வட வட ஓடுறா. ஓடிடா. மிஸ்டர் சர்வலக பிரபா, you don't shout here. உங்க யூஸ்லெஸ் டாய்லெட் கதையில ஏகிட்ட பேசாதீங்க. நான் இந்த அபார்ட்மெண்ட் செக்ரட்டரி மைனி. உங்களுக்கு சேர்த்தா கத்திக்கிட்டு இருக்கேன். குடத்தை தூக்கிட்டு குடிஞ்சதெல்லாம் நிபரமா போயிட்டு இருக்கீங்க. ஒரு சோசியல் அவேர்னஸ் வேண்டாமா? அவன் வீடு நாராம அவன் பார்த்துக்கிட்டா போதும். அதுவே பெரிய சோசியல் அவேர்னஸ் தான். சூப்பர். தேங்க்ஸ் மாமி. ஆளுகளை பாரு. ஏன் மேடம் 2 நாளா உங்க வீட்ல தண்ணி வந்துச்சா? போனீங்களா? அப்புறம் என்ன சூப்பர். You stop man. Yeah, You okay. she's my sweet wife. ஓ உங்க வைஃபா? ஆமா. அப்ப பேசுங்க. உங்களையும் சரி பண்ணிட்டானா? You go inside. Don't go. ஐயோ செக்ரட்டரி. வாவ் நைஸ் ப்ளே. ஐயோ அரணா நிஷா மேடம் நீங்க தானே? ஆமா ஆமா நான் என்னால தான். நம்பவே முடியலங்க. இப்பதான் டிவில பார்த்தேன். நான் உங்களுக்கு பெரிய ஃபேனுங்க. உங்க ப்ரோகிராம் ஒண்ணு விடாம பாத்துருவேன். என்னமா நடிக்கிறீங்க மேடம்? இங்க எதுவும் ஷூட்டிங் வந்தீங்களா? இல்ல நான் அந்த பிளாட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கேன். சூப்பருங்க. அப்ப தினம் உங்களை பார்க்கலாம். பார்க்கலாம். நல்ல ரசனையான இடமா பார்த்து வீடு பாருங்கன்னு என் புருஷன்ட்ட சொன்னேன். ஒரு நல்ல ரசிகர் இருக்கிற இடமா பார்த்து வீடு பார்த்துட்டாரு. தேங்க் யூ. ஐயோ வெல்கம். வாங்க வாங்க மேடம். இது கையெழுத்து போடுங்க மேடம். கை ஈரமா இருக்கியா? சைன் பண்ணிடுவோம். நீங்க கையெழுத்து போடுங்க மேடம். என் மனசுல பதிஞ்சிரும். போடுங்க. மாட்டார் போல இருக்கே. ஐயோ பொறிக்கிறீங்களே மேடம். இவ்வளவு பெரிய ஆட்டியனா? அம்பு ஒண்ணு விடுங்க. மை ஸ்வீட் ஹார்ட். பை. எனக்காகவா இவ்ளோ பண்ற? உன்னை அப்படியே கட்டி பிடிச்சுக்கணும் போல இருக்குடா. இந்தா வரேன். ஏய் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நீ தானே சொன்ன கட்டி பிடிக்கணும் போல இருக்குன்னு. குழந்தைங்களுக்கு தெரியாம கட்டி பிடிக்கிறது இதுதான் சேஃப்டியான இடம். இந்த பேரழகி நான். இது என்ன அம்பு? இது அறந்தாங்க நிஷாவோடது. அது யாரு? தெரியாதா? டிவில ஸ்டாண்ட் அப் காமெடி கருப்பா குண்டா அழகா சும்மா ஜங்கு சக்குன்னு பயங்கர அப்ளாஸ் வரும். நீ பார்த்தது இல்லையா? ஒன்றும் இல்லை. அவங்க நம்ம ஃப்ளாட்டுக்கு தான் குடி வந்திருக்காங்க. முதல்ல ஆட்டோகிராஃபே இங்கே தான் பார்த்தோன்னு டம்முன்னு கொடை கீழே வந்துருச்சு. நெளிஞ்சு போச்சு. ரொம்ப வழிஞ்ச நீயும் நெளிஞ்சிருவ. எப்ப பாரு பொம்பளைங்க சவகாசம். கெட்ட பையன்டா நீ. ஜெசி முதல்ல போய் கையை கழுவு. போலாம்டா வா. இருட்டிடுச்சே. இதுக்கப்புறம் நம்ம எங்க பார்ப்போம்? கிறுக்கு பயிலாக இருக்கேடா. நடேர்னு 47 ஏறுனா வீட்டு வாசலில் வந்து கொட்டிட்டு போகிறான். பச்சை பிள்ளை தூக்கிட்டு ஊராக சுற்றிருக்கான். இந்தா இதை எப்படி ஓட்ட டவுசரில் அறக்குன். சரி அதை விடு, பழைய கதை இருக்கு. எல்லாமே வந்ததும் குழந்தைக்கு தோசை ஊற்றி சொல்கிறேன். கூச்சப்படாமல் இரு. இது நம்ம வீடு. அம்மா கையினால எவ்வளோ சாப்பிட்ருப்பேன். இல்லைம்மா இவன் பழைய ஃப்ரெண்டு இளங்கோ. அது இவன் குழந்தை. இல்லை எல்லாமே விட்டு போய் பேசிட்டு வந்துடுறேன். டோட்டல் 15 இல்லைம்மா பொண்டாட்டிக்கு சண்டை போட்டு எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கான். கொஞ்சம் இடம் கொடுத்தா இங்கே டேரா போட்டுருவான். அடுத்தவன் தலைவலியில் நமக்கு எதுக்கு? நமக்கு தோதுபடாதுன்னு சொல்லு. வேற இடம் பார்த்துக்குன்னு அனுப்பிச்சிடலாம். என்னையா சொல்ற? மணி பாத்தியா 11 ஆகுது. பொட்ட புள்ளைய வேற கூட்டிட்டு வந்திருக்காரு. இப்ப எப்படி போக சொல்ல முடியும்? ஐயோ தொந்தரவாயிரம் இல்லம்மா. இன்னைக்கு ராத்திரி இங்க இருக்கட்டும். நாளைக்கு என்ன பண்றதுன்னு பாத்துக்கலாம். இவன் நம்ம சொல்றது என்ன கேட்டிருக்கா? என் ஃப்ரெண்ட் ஜூலி வீட்டுக்கு வேணா போலாமா? யாரையும் தொந்தரவு பண்ண வேணாமா?
ஏன்பா காலையில நம்ம எங்கெங்கேயோ சுத்திட்டு இருக்கோம்? நம்ம ஒரு கேம் ஆடிட்டு இருக்கோம். கேமா? அதாவது அப்பாவோட வேலையை ஒருத்தன் ஒழிச்சு வச்சிருக்கான், நம்ம வீட்டை ஒருத்தன் ஒழிச்சு வச்சிருக்கான், நம்ம பணத்தை இன்னொருத்தன் ஒழிச்சு வச்சிருக்கான். அந்த 3 பேத்தையும் தேடி கண்டுபிடிச்சு கப்புன்னு அமைக்கிட்டோன்னு வச்சுக்கேன், அப்புறம் எல்லாமே சரியாயிடும். உட்கார். அதுக்கப்புறம் நம்ம சூப்பர் ஆயிடும். இந்த குவார்டர்லி எக்ஸாம் லீவ் முடியறதுக்குள்ள இந்த 3 பேத்தையும் தேடி கண்டுபிடிக்கிறோம். நீ ஸ்கூல் போகும்போது அப்படி போற. அப்படி போறேன். ட்ரெஷர் லேண்ட் கேம் மாதிரியாப்பா? லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 எல்லாத்துலயுமே 3 ஸ்டார் எடுக்கணும். எஸ் எஸ். இதெல்லாம் யார் ஒழிச்சு வச்சிருக்கா? கடவுள். கடவுள் தான் இந்த 3 பேர்ட்டையும் கொடுத்து ஒழிச்சு வச்சிருக்காரு. நம்ம இந்த கேம்ல ஜெயிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு சர்ப்ரைஸா ஒரு பெரிய கிஃப்ட் கொடுப்பாரு. என்னப்பா அது? அது சொன்னா தரமாட்டாரு. கடவுளுக்கு தெரியாம எனக்கு மட்டும் சொல்றியா? ஏன்பா? கடவுள் எங்கேயாச்சும் நின்று ஒட்டு கேட்பாரா? ஏன்பா இங்க படுத்திருக்க எல்லாரும் கேம் தான் விளையாடுறாங்களா? இவ்வளோ பேருடைய வீடு, வேலை, காசு எல்லாத்தையும் கடவுள் தான் ஒழிச்சு வச்சிருக்காரா? பேட் காட். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. தூங்கு. ஏய், யார் பாத? சார், இங்கெல்லாம் தங்கக்கூடாது. கிளம்பு கிளம்பு. சார் இவ்வளோ பேர் தூங்குறாங்களா சார்? இன்னைக்கு ஒரு நாள் நைட் மாத்திரம் நான். ஏன்பா பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கேன்னு சொல்றேன், அது உன் குழந்தை தானே? சார் ஆமாம் சார். நேரம் வச்சு கிளம்பு. அடி. ஒரு ரூம். சிங்கிளா டபுளா? சிங்கிள். ஐடி ப்ரூஃப் இருக்கா? ஓகே. இங்கேயாப்பா தங்க போறோம்? அழுக்கா இருக்கேன்னு பார்க்குறியா? வேர் தெர் இஸ் பாவர்ட்டி தெர் இஸ் காட். கடவுள் பாவம்ப்பா. குப்பையான நேரம் நாத்து பிடிச்ச பில்டிங். வா. கேம்னா ஹடில்ஸ் வேணும்ல, அதுக்கு தான் இங்கே தங்குறோம். அது 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 ஐயா, தண்ணி எதுவும் குடிக்கிறியாடா? வேண்டாப்பா. படுத்துக்கோ. படு. அங்க என்னப்பா சத்தம்? நம்ம நாளைக்கு காலையில் அந்த 3 பேரை போய் தேடணும்ல. சீக்கிரம் தூங்கினா தான் காலைல சுறுசுறுப்பாக போய் தேட முடியும். கடவுள் இங்க தானேப்பா இருக்காரு, பேசாம நம்ம கடவுளை கண்டுபிடிச்சிடலாம். எப்படி ஐடியா? ஒரு அத்துவான காட்டுக்குள்ள 60 அடி உயரத்துல 20 அடி அகலத்துல ஒரு மனுஷன் இருந்தானா? அந்த மனுஷன் அவன் ஆணையை தூக்கி அக்கல்ல வைக்கிற அளவுக்கு பெரிய பலம் பொருந்தினவனா? அவன் வந்து கிளையில மரத்துல விலையில்ல ஒரு வீட்டை கட்டி வாழ்ந்துக்கிட்டு இருந்தானா? நம்ம பழைய வீட்டுல நீ இந்த மாதிரி தானேப்பா கதை சொல்லுவ. சரி, நீ கதையை கேளு. வா, படுத்துக்கோ. அந்த மனுஷனுக்கு அந்த எறும்பு புத்து இளவரசி மேல ஒரு கண்ணா, அவளை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ஒத்த கால
ஆதிரா, அம்மா, அப்பா, அகர முதல்வன், சடலமாடன். ஏய், 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 என்னடா டெடிபியருக்கு யாராச்சும் சொல்ல மாடன் பேர் வைப்பாங்களா? என் குலதெய்வம்டா. உனக்கு தான் வைக்கிறான்னு நினச்சேன், உங்கள் அம்மா விட மாட்டேன்ட்டா. இவனுக்கு அப்பா ஆ சடலமாடா. அப்படின்னு கூப்பிடாத. சடலமாடா அப்படின்னு கூப்பிடாதன்னு சொல்றல. சொல்லமாடா. ஏய் நீதான் சொல்ல மாடி. ஏய் ஏய் பத்ரம் கீழ வந்துறாதீங்க. சொல்லமாடா சொல்லமாடா. நின்று. சொல்லமாடா. நீதான் சொல்ல மாடி. சொல்லமாடா. கூப்பிடாதன்னு சொல்லிருக்கல. சொல்லமாடா. புடிமாடா. ஏய் 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 கவர் ஏய் ஏய் புடிமாடா சொல்லமாடா. ஏய் டேய் 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 இரு வர ஹாய் ஆந்திர ஏய் ஏய் இரு Hi, Jesse. Hey, Milton. We'll catch you later. Good. Hi, Jesse. Hi, Arun. కొంచెం లేట్ అవుతుంది వచ్చేస్తాగా వచ్చేటప్పుడు Hi, Roy. You want some water? Thank you. అంతా లాక్ చేసుకోండి ఓకే You're on winning side. You want to play with me? No, 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 no. Try, na? No, it's okay. Hi. Throw. Oh, foul. நான் மொபைல்ல எடுத்து பிரிண்ட் போட்டுக்கிறேன் ஸ்மைல் Hey, what's happening you. here? See this. BMW வா? Yes. உன் ஹஸ்பண்ட் பென்ஸ் வச்சிருக்காருல? அது அவனோடது. ஒரு நாள் டிராப் பண்ண சொன்னதுக்கு சலிச்சுக்கிட்டான். அதான் நானும் வாங்குறேன் பார் BMWன்னு புக் பண்ணிட்டேன். தேங்க்யூ மேடம். இந்த பேப்பர்ஸ்லையும் கொஞ்சம் சைன் பண்ணிருங்க. என்னென்ன அவன் டேக் ஹோம் 80,000 bucksனா மேடம் பிளாக் கலர் சூஸ் பண்ணீங்கன்னா 75,000 சம்பாதிக்கிறேன். அடிஷனல் 6 months. Thank you. வீட்டுக்கு காசு தர மாட்டேன்னு சொல்லிட்டேன். EMI நானே கட்டிக்கிறேன். கெத்து ஆம்பளைங்க சமாச்சாரம் மட்டும் இல்ல பொம்பளைங்க சமாச்சாரமும் தான். ஒரு நாள் டிராப் பண்ணலங்கிறதுக்காக புது கார். நல்ல கோவம் தான் உனக்கு. சூப்பர் பெலிட்டா. திமிரான பொண்ணுங்க ரேஸ் குதிரை மாதிரி சும்மா நின்னா தெரிக்கணும். சும்மாவே வாடுவா. இப்போ ஜேம்ஸ் தான் பாவம். ச்சே அவன் ஒன்றும் பாவம் இல்லை. அவன் விஷயத்துல நான் இன்டர்ஃபியர் ஆக மாட்டேன். என் விஷயத்துல அவன் தலையிடாம இருக்கான். எங்க லைஃப் ஸ்டைல் இப்படிதான். சிங்கிள் பெட் 2 directions. ஓகே, ஆன் ரோட் பிரைஸ் என்ன? ஜெஸி சிங்கிள் அர்னிங் பர்சன்ஸ்லாம் வாங்க முடியாது. ஓகே பாய். எப்படி குதிரை முட்டிடுச்சா? அவளே பாவம். Why do you want to irritate? நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஓய் என்ன அவளை ட்ரை பண்றியா? விட்டு போட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. அவளே தானா அந்த மாட்டு பாப்பார். நான் காத்துட்டு இருக்கிற ஜாதி. என்னோட லைஃப் டைரியில ஜெஸியோட ஒரு நாள் டேட்டிங் ஈட்டிங்னு எழுதியிருக்கு. அதை யாராலையும் மாற்ற முடியாது. That's so brilliant, man.